இன்னைக்கு ஹலோ ஃபுட்டிஸ் தமிழில் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். முதல் கடாயில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி ரேண்டமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 2 காஷ்மீரி சில்லி, கொஞ்சமாக முந்திரி, 3 ஏலக்காய், 4 லவங்கம், சின்ன சைஸ் பட்டை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்து சைடில் வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இருக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடுங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இப்போ இதையும் கூட நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி அந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கூட நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கி விடலாம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி தனியாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் கூட ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாம் நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. இப்போ இதையும் கூட ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். அடிக்கடி வந்துட்டு கலந்து விடுங்க அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பாருங்கள் நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, கொஞ்சமாக கொத்தமல்லி. இப்போ இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள் கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக வீட்லேயே செய்யக்கூடிய சிக்கன் கிரேவி ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.